6 8 12 3 சம்பந்தப்பட்டா அது விபரீத ராஜயோகம். இதுல ஏதாவது ஒண்ணு இருந்தாலே அது விபரீத ராஜயோகம். 6 பார்க்கிறார், இது ஒரு விபரீத ராஜயோகம். 6 பார்க்கிறார், இது ஒரு விபரீத ராஜயோகம். 3 விபரீத ராஜயோகங்கள் முக்கோண வடிவிலே உங்கள் வாழ்க்கையை தூக்கிவிடும். உங்களுடைய கஷ்டமல்ல, அதாவது எதெல்லாம் நீங்க செலவு பண்ணீங்களோ ஒரு சுப செலவா மாறும். இந்த 6 மாதம் முழுக்க உங்க வீட்டுல மங்களச்சத்தம் தான் கேட்பாங்க. 3 பார்க்கிறார். உலகெங்கிலும் இருக்கும் ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. என்னோட ஃபேவரட் விஷயம் என்ன சொல்லுங்க, சனியினுடைய வக்கரம். சனினா இந்த உலகத்துல ஒரே பிராண்டு யார், பிராண்ட் அம்பாசிடர் யார்? நான் தான். சனியினுடைய புகழை உலகம் ஃபுல்லா சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? நம்ம ரெட்ரோ தான் உலகம் ஃபுல்லா இந்த வார்த்தை கொண்டு போய் சேர்த்தது. அவ்வகையிலே ஜூலை 27 சனி வக்கரமாக போகிறார் மீனராசியிலே. எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகிறது, யாருக்கெல்லாம் செல்வ வளங்கள் வரப்போகிறது, யாரெல்லாம் வெளிநாட்டுக்கு போக போறீங்க, ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனி வக்கரம் எந்த மாதிரி ஜாக்பாட், 3 ஜாக்பாட் தரப்போதே, அது என்ன? துலாம் ராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்திலே சனி பகவான் ரோகசனியாக இருக்கிறார். நிறைய சேனல்கள் என்ன சொல்றாங்க, அவர் ஒரு ரோகசனி. கரெக்ட், ரோகசனி. ரோகசனின்னா என்ன பண்ணுவார், வியாதி கடன் கஷ்டத்தை கொடுப்பார், அப்படிலாம் கிடையாது. சனி பகவான் 6ஆம் இடத்தில் இருப்பவர். சனிக்குடைய ஸ்தானமே 6 தான். நிறைய பேருக்கு அது புரிஞ்சுக்கோங்க. 6ஆம் இடத்திற்கு அதிபதியே சனி பகவான் தான். அவருக்கு ரொம்ப பிடிச்ச இடம். இன்னொருத்தட்ட வேலை பார்க்கறது, வேலைக்கு போகிறது அவருக்கு ரொம்ப பிடிச்ச இடம். 6ஆம் இடத்து சனி பகவான் வக்கரம் பெற்று விட்டார். அதனால என்ன ஆகும், 6ல் இருக்கிற சனிக்கு 3 7 10ங்க, 3 பார்வை. 6ல் இருப்பவர் 6 7 8 பார்க்கிறார். விபரீத ராஜயோகம். 6 8 12 3 சம்பந்தப்பட்டா அது விபரீத ராஜயோகம். இதுல ஏதாவது ஒண்ணு இருந்தாலே அது விபரீத ராஜயோகம். உங்களுக்கு பாருங்க, 6ல இருந்து 6 7 8 தொடர்படைகிறார். இது ஒரு விபரீத ராஜயோகம். பாயிண்ட் நம்பர் 1. 6ல இருந்து 12 பார்க்கிறார், இது ஒரு விபரீத ராஜயோகம். 6ல இருந்து 3 பார்க்கிறார், இது ஒரு விபரீத ராஜயோகம். ஆக 3 விபரீத ராஜயோகங்கள் முக்கோண வடிவிலே உங்கள் வாழ்க்கையை தூக்கி எடுப்போம். இந்த பெர்முடா முக்கோணம் மாதிரி தான். எல்லா துன்பங்களையும் அப்படி சக் பண்ணி கடலுக்குள்ள போட்டு அழுத்திடுவார். இனிமேல் உங்களுக்கு இன்பங்கள் மட்டும்தான். துன்பங்கள் போன இடம் தெரியலை. எப்படி ஃப்ளைட்டு போன இடம் தெரியலையோ அந்த மாதிரி எந்த துன்பமோ அது போன இடம் தெரியலைங்கிற மாதிரி இந்த சனி பகவான் உங்கள் வாழ்க்கையை முன்னேற்ற பாதை கொண்டு செல்கிறார். அது பெரிய விஷயம். 6 7 8 பார்க்கும்போதே, 8ங்கிறது ஆயுசு. நிறைய பேர் நோயாளிகளுக்கோ அல்லது ஆயுசுக்கோ பலன்கள் சொல்லுவதில்லை. நமக்கெல்லாம் ஒரு தைரியம், ரொம்ப நம்ம பயங்கரமாக சூப்பராக ஹெல்த்தியாக இருக்க போகிறோன்னு. ஹெல்த்தியாக இருக்கிறது தான் பாயிண்ட் நம்பர் 1. அப்புறம் தான் வெல்த்திலாம். அப்போ 6 7 8 சனி பகவான் பார்க்கும் பொழுது உயிருக்கு ஆபத்தான பிரச்சனைகளை தரக்கூடிய உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை சரி பண்றார். பயங்கரமான ஆப்ரேஷனுக்காக சொன்னாங்க சார், லேசர்லேயே பண்ணிட்டாங்க சார், சிம்பிளா முடிஞ்சு போச்சு போன்ற விஷயங்கள். உடலை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன். இந்த மாதிரி உடம்பு ரொம்ப முக்கியம். 6 7 8 பார்க்கிறார் சனி பகவான். 8ஆம் இடம் என்பது என்ன, தடைகள். இந்த மாதிரி எது திண்ணில் எதிரியே இல்லை. அந்த மாதிரி நம்ம கம்பெனில ஒரே ப்ராப்ளம் கோயின்சாமி தான். அந்த ஆள் தான் நான் வந்தால் போட்டு கொடுத்துட்டே இருந்தான். நம்ம பாஸுக்கு நமக்கு ஒரு நடுவில் ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணிட்டே இருந்தான். நல்ல வேலைக்கு அவன் வேலை எடுத்து போயிட்டான். இனிமேல் நமக்கு யாரும் எப்படி நடந்தானே, நம்மளாம் அகிம்சாவாதிகள், நம்ம சண்டையாக போட போகிறோம். கோவிந்தாமியே வேலை விட்டு போயிட்டாருன்னா ரொம்ப சந்தோஷம். நானும் பாஸு டைரெக்டாக லிங்க் ஆகிட்டோம். அதுவே நடக்கும். சனி பகவான் 8 பார்க்கும்போது என்ன, தடைகள் எல்லாம் அதுவே சரியாகி நம்ம டைரெக்டாக லிங்க் ஆகிடுறோம். பாஸுடைய பார்வை நம்ம மேலே படுது. இதுக்கு இப்போ இவ்வளோ கஷ்டப்படுறா, இன்னிலேருந்து நீ தான் டெப்டி மேனேஜர் போ. இந்த மாதிரி பாஸ் டைரெக்டாக சொல்லிட்டார், அவ்வளோதான். அந்த மாதிரிலாம் நடக்கும். 6 7 8 பார்க்குறாரு. 8ங்கிறது என்ன, பிளட்ஜ் பண்ணது. வாழ்க்கையில் நம்ம பண்ணக்கூடாது என்ன, பிளட்ஜ் பண்ணக்கூடாது, கடன் வாங்கக்கூடாது. இந்த பேங்க்காரங்கள்லாம் நீங்கள் மதிக்கக்கூடாது. என்ன பண்ணும், என்ன கேட்டாலும் இப்படியே போயிடு, கடன் கொடுத்த அவ்வளோதான், வாங்க மாட்டேன், அது உறுதியாக இருங்க. அதெல்லாம் பண்ணுவார். உங்களுக்கு தன்னிறைவு சொல்லுவாங்கல்ல, தன்னிறைவு அடைய வைப்பார். நான் பார்க்குற பிஸ்னஸ் வர காசே போதும் சார், நான் நிம்மதியாக இருக்கேன் சார், எனக்கு எதுக்கு சார் பிஸ்னஸ் எக்ஸ்பென்ஷன் லோனு, எனக்கு ஒரு மண்ணாங்கடி லோனு வேணாம், அதில் உறுதியாக இருங்க. அப்போது சனி பகவான் உடம்பை பார்க்குறார். கண்ணீராக 12ஆம் இடத்தை பார்க்குறார். 12ஆம் இடத்தை பார்க்கும்போது என்ன ஆகுது, உங்களுடைய கஷ்டமல்ல, அதாவது எதெல்லாம் நீங்கள் செலவு பண்ணீங்களோ அது சுப செலவாக மாறப்போகுது. நண்பர்களே, 2 வித்தியாசம் இருக்குது. போன மாதம் 2 லட்சம் செலவு பண்ணேன் சார். என்ன ஒன்றும் இல்லை சார், தங்கச்சி கல்யாணம், அதான் சீர்லாம் செஞ்சோம். ரொம்ப சந்தோஷமான விஷயம். நீங்கள் ஒரு நல்ல அன்பை பகிர்ந்துருக்கீங்க. நாளைக்கு உங்கள் வீட்டில் நல்ல விஷயம்னா தங்கச்சி திருப்பி செய்ய போகிறாங்க. ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். அல்லது செய்கிறாங்க செய்யலை, தங்கச்சிக்கு செஞ்சீங்க, அவ்வளோதான் விடுங்க. ஆனால் 12ஆம் இடத்தை சில பேருக்கு நடக்கும். அசுப செலவு. என்ன சொல்லுங்கள், நல்லா ஓடிட்டு இந்த டிவி சார் கீழே உடஞ்சிடுச்சு, என்ன சில பேருக்கு ஏசி வெடிச்சிருச்சு, என்னெல்லாம் ப்ராப்ளம் வருது. அசுப செலவுக்கும் சுப செலவுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன சொல்லுங்கள். டாக்டருக்கு செலவு பண்ணுறது, 3 பேருக்கு செலவு பண்ணக்கூடாதும்பாங்கல்ல, வக்கீலுக்கு செலவு பண்ணுறது, போலீஸ் ஸ்டேஷன் செலவு பண்ணுறது, இந்த 3 செலவு மட்டும் பண்ணக்கூடாதும்பாங்க. ஏன், இதெல்லாம் தான் அசுப செலவு.
நமக்கு ஏன் நடக்க போகுது? நமக்கு இனிமேல் சுப செலவு மட்டும்தான் நடக்க போகுது. ஆக இந்த இந்த 6 மாதம் முழுக்க உங்க வீட்டில் மங்கள சத்தம் தான் கேட்கும். அடுத்து 3ஐ பார்க்கிறார். முயற்சிகளில் வெற்றி பெற வைக்கிறார். துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் நான் தான் எல்லா டிவிலையும் சொல்லிட்டு இருக்கேன், எல்லா சேனலையும் என்ன சொல்லிட்டு இருக்கேன்? 10லே குரு வந்தால் பதவி பறிபோகும். ஆல்ரெடி உங்களுக்கு வேலையில இருந்தால் அது பெரிய விஷயம். நிறைய பேர் இப்போ வேலை இழந்திருப்பீங்க, அல்லது வேலை பாதி அப்படி ஊசலாடிக்கிட்டு இருக்கும். இப்போ இந்த சனி பகவான் வக்கரமாய் ஜூலை 27க்கு அப்புறம் உங்க வேலையை காப்பாற்றார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், அமைதியா இருங்க. எத்தனையோ பேருக்கு வணக்கம் வைக்கிறோம். அந்த மாதிரி பாஸ் கிட்ட சார் குட் மார்னிங் சார், வணக்கம் சார்னு சொல்லிட்டு போயிருங்க. இந்த 6 மாசமும் சனி பகவான் உங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷனாக இருப்பார். அதனால நல்லா இருப்பீங்க, ஹாப்பியா இருப்பீங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு 100க்கு 97 மார்க், பிரமாதம். பொதுவாகவே நண்பர்களே, இந்த சனி பகவான் வக்கரத்தை நாம் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை பார்க்கிறோம். சனி மீனத்திலே வக்கரமாகிறார். பாசிட்டிவான ஒரு நல்ல விஷயம் என்ன? சனி குருவினுடைய வீட்டில் இருப்பதால் பொதுவாகவே சனி பகவான் உங்களுக்கு கெடுதல்களை செய்ய போவதில்லை. ஏன்னா குருவுடைய வீட்டில் சென்ற எந்த கிரகமும் சுப கிரகமாக மாறப்போகிறது. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 என்னன்னா, அந்த சனி என்ன பண்றார்? மீனத்தில் இருந்து 3, 7, 10 நிறைய இடங்களை பார்க்கிறார். அது அப்புறம் இப்போ முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னா, இந்த சனி 3ஆம் இடத்தை பார்க்கிறது. 3ஆம் இடம் என்பது என்ன? சனி பகவானுடைய ரிஷபத்தை பார்க்கிறார். காலபுருஷனுக்கு 2ஆம் இடம். இந்த 2ஆம் இடம் என்பது தனஸ்தானம், அதை பார்க்கிறார். அதே மாதிரி காலபுருஷனுக்கு 6ஆம் இடம், அதாவது சனி பகவான் பொதுவாகவே எல்லாருக்கும் தனத்தையும் எல்லோருக்கும் வேலை வாய்ப்பை வாங்கி தரக்கூடிய அம்சத்தை தருகிறார். 9ஆம் இடமாகப்பட்ட காலபுருஷனுக்கு 9ஆம் இடம் பொதுவாகவே சனி பகவான் எல்லோருக்கும் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய விஷயங்களை தரார். அதாவது ஒரு தொழில் போயிட்டு இருக்கு, திடீர்னு டவுன் ஆயிடுச்சு, இப்படி போயிடுச்சு, நல்லா மேலே போயிட்டு இருந்த கர்வு அப்படி கீழே போயிடுச்சு. இப்போ இதை சரி பண்ணால் என்ன பண்ணுவோம்? திடீர்னு டிராஸ்டிக்காக ஒரு மேஜிக் நடந்தால் தான் உண்டு. இந்த கம்பெனி ஷேர்ஸ் எல்லாம் நல்லபடியாக போனால் என்ன பண்ணோம்? திடீர்னு ஏதாவது ஒரு ஏறுமுகம் வரணும். என்ன செய்யறது? சனி 9 பார்த்து அதிர்ஷ்டத்தை கொடுத்துட்றாரு. திடீர்னு ஒரு பெரிய இன்வெஸ்டர் நமக்கு மூலதனம் கொடுக்குறாரு, நம்ம கம்பெனியோட வேல்யூ அதிகமாயிடுச்சு போன்ற நல்ல விஷயங்கள்லாம் இருக்கு. கடன் முழுக போகிற நிலைமையில இருந்து சார் திடீர்னு ஒருத்தர் கை கொடுத்து காப்பாற்றினார். அதெல்லாம் இப்போ தான் நடக்கும்போது சனி பகவான் 9 பார்க்குறார். இதெல்லாம் சும்மாவே சனி செய்வார். இவர் வக்கரம் பெற்று செய்யும் போது என்ன ஆகும்னா, நிறைய பேருக்கு ஒரு அர்த்தத்தை புரிஞ்சுக்கோங்க. வக்கரம்னா என்ன அர்த்தம்னா, நெகட்டிவ்னு எடுத்துக்கிறீங்க. நெகட்டிவ் கிடையாது. வக்கரம்னா ஃபாஸ்ட்னு எடுத்துக்கணும் பொருள். 2x 4x 6x இப்படி தான் பார்த்துக்கணும். அப்போ என்ன ஆகுது? சனி பகவான் வேகப்படுத்துகிறார் நம்மளுடைய வேலையை. அப்போ வேகமாக என்ன பண்ணுறார்? 2ஆம் இடத்தை பார்த்து டக்கு 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 டக்குன்னு பணம் டெய்லி ரன்னிங் பண்ணி கொடுத்துட்டே இருக்காரு. அதை வச்சுக்கோ, சாப்பிடு, வச்சுக்கோ. அடுத்த 6ஆம் இடத்தை பார்த்து கடனை டக்கு டக்குன்னு அடைக்கிறார். இந்த உங்க முடிஞ்சது, கிளம்பு, அடுத்து கிரெடிட் கார்டு நீ வா, இந்த மாதத்தோட கிளம்பு, நீ கிளம்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு கடனாக சார்ட் அவுட் பண்ணுவார். நண்பர்களே, இதை பார்க்கும்போது பெரிய விஷயம் மாதிரி இருக்கும். ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் சிறுதுளி பெருவெள்ளம்னாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்கும் பொழுது இந்த 6 மாதத்துல மொத்த கடனை அடைச்சு முடிச்சிருப்பீங்க. அடுத்து 9ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது அதிர்ஷ்டத்தை பார்ப்பதால் என்ன ஆகுது? கொஞ்சம் கொஞ்சமாக, நான் இப்போ தான் சார் இன்ட்ரோடை பண்ணி பார்த்தேன், எனக்கு 2-3 ரூட் தெரிஞ்சுது, நான் திரும்ப கோலில் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், நான் பெட்ரோலியம் இன்வெஸ்ட் பண்ணுறேன், என் லக்கு அது கரெக்டாக எனக்கு ஒர்க் அவுட் ஆகுது. சில சூட்சுமங்கள் தெரிஞ்சுப்பீங்க. அது மூலிமா நீங்கள் டக்கு டக்கு உங்களுக்கு என்னமோ அது ஒர்க் அவுட் ஆகுது, மற்றவங்க பண்ணுறாங்க, அது வேற விஷயம். சனி 9ஐ பார்க்கும் பொழுது போட்ட பணத்துலேருந்து பர்சன்டேஜ் ப்ராஃபிட், சில பேர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எடுப்பீங்க, இன்ட்ரோடேயில் எடுப்பீங்க, ஸ்டாக் மார்க்கெட்டில் எடுப்பீங்க போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அது மாதிரியான 9ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது சகல சௌபாகியங்களையும் சனி பகவான் தருகிறார். இந்த சனி மட்டும்தான் சொல்றதை செய்யக்கூடிய கடவுள். அதனால தான் என்ன சொல்கிறோம்? சனி கொடுத்தால் எவர் தடுப்பாருங்கிற காரணம் என்னென்னா, அவர் சொல்வதை செய்வார். ஆனால் இந்த தடவை வக்ரம் பெற்ற சனி பகவான் சொல்லாததையும் செய்வார். ஏன்னா 2ஆம் இடத்தை அவர் காலபுருஷனுக்கு 2ஆம் இடத்தை பார்க்கும்போது எல்லாரும் படிக்க போகிறோம். படிப்பு தான் வாழ்க்கையில் சொத்து. நிறைய பேருக்கு இது புரியறதில்லை. நம்ம வாழ்க்கையில் எதை நம்ம சொத்துன்னு நினச்சிக்கிறோம்? வேகமாக ஒர்க் பண்ணுறது, ஹார்ட் ஒர்க் பண்ணுறது, வேர்வை சிந்த ஒர்க் பண்ணுறது, இதெல்லாம் தான் ஸ்கோர்னு நினச்சிக்கிறோம். சத்தியமாக கிடையாது நண்பர்களே. உண்மையில் என்னென்னா, நல்லா படித்து ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை நம்ம யோசித்து கம்பெனி டெவலப் பண்ணுறது தான் பெரிய விஷயம். நம்ம கம்பெனியை ஏஐ மிஷின் எல்லாமே ஆப்ரேட் பண்ணலாம். நிறைய பேர் ஏஐ மிஷின் என்ன பண்ணலாம்? ஆப்ரேட் பண்ணலாம் நம்ம வேலைகளை. ஆனால் அந்த கற்பனையை காண்றது யாரு? நம்ம ஹியூமன். அந்த 2ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது எதிர்கால திட்டமிடல், நீங்கள் டிசைனராக இருக்கீங்க, மேனுஃபேக்சரிங்கில் இருக்கீங்களா, ரொம்ப நல்ல நேரம். எதிர்கால திட்டமிடல், பிளானிங் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கீங்க, நல்ல நேரம், சூப்பராக பிளான் பண்ணுவீங்க. அடுத்த 2 வருஷத்தில் நம்ம கம்பெனி எப்படி இருக்கணும் எல்லாம் நீங்கள் பிளான் பண்ணுவீங்க. ஸோ அப்போது நீங்கள் இந்த சனி பயிற்சியை பர்ஃபெக்டாக யூட்டிலைஸ் பண்ண என்ன செய்யணும்? நேராக அகத்தீஸ்வரர் கோயில் போங்க. சென்னையில் இருக்கிறவங்க பொலிச்சலூர் போயிட்டு அங்கே இருக்கிற சனி பகவானை பார்க்கலாம். திருநள்ளாறு போகிறவங்க அங்கே போயிட்டு அன்னதானம் பண்ணுங்கள். அங்கே போயிட்டு நல்லெண்ணெய் தானம் பண்ணுங்கள். அது குச்சனூர் போங்க. சனி பகவானுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன? மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்தல், பிரேத சம்ஸ்காரம், இறந்து போனவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். ஸ்ரீமடத்தில் நாங்கள்லாம் 525 பேருக்கு மேலே
பிரேத சம்ஸ்காரம் பண்ணியாச்சு. அது மாதிரி இறந்து போன ஒரு உயிருக்கு உதவி செய்யுங்க. அது பெரிய ஒரு விஷயமாக இருக்கும். இறந்து போன மனிதர்களுக்கு உதவி செய்யுங்க. ஆக சனி பகவானுக்கு நீங்கள் எத்தனை தடவை சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்கள் பொங்கும் மனம் வைத்து அதெல்லாம் அப்புறம். சனி பகவான் பிராக்டிக்கல் காட். சக மனிதனுக்கு உதவி செஞ்சால் சனீஸ்வரனுக்கு ரொம்ப பிடிக்கும். இதான் முக்கியமான விஷயம். இப்போ நீங்கள் எல்லோரும் மகிழ்ச்சியுடன் இருக்க போகிறீர்கள். சனியுடைய வக்கரம் பரிபூர்ணமாக சகல சௌபாகியங்களும் தரப்போகிறது. நிறைய பேர் சந்திக்க விரும்புபவர்கள் ராம்ஜியை எப்படி சந்திக்கிறது? கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா இருக்கின்ற புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். நேராக வாங்க, என்னை பாருங்க, ஸ்ரீமடத்தில் விஷ்ணுமாயாவை பார்த்துட்டு போங்க. பிரச்சனைகள்லேருந்து விடுதலை பெறுவீர்கள். ராம்ஜி சுவாமிகள் அப்படிங்கிற என்னோட இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.